வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பீஸ் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ரெண்டும் நல்லா கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம அந்த டைமில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 பொடியை கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த பட்டரோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இஞ்சி பூண்டு வாசனை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அதேமாதிரி நல்லாயிருக்கும். பட்டர் போட்டால் வெண்டைக்காய் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரும். பாருங்கம்மா, இந்த வதக்கும் போதே கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்சிங் ஆயிடணும். இதிலே உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக வெண்டைக்காயில் உப்பு அதிகமாகக்கூடாது, திட்டமாக போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட போகிறோம். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அந்த மசாலாவே எவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் காய வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். நீங்கள் பெரிய சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெண்டைக்காயை நல்லா அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும்மா வெண்டைக்காய் பொரியல். இது நான் நிறைய செய்திருக்கேன் வீட்டில். சாம்பார் சாப்பிட்டுக்கு, ரசம் சாப்பிட்டுக்கு, எதுக்காக இருந்தாலும், எந்த சாப்பாடுக்காக இருந்தாலும் மேட்ச் ஆகும். இப்போ லைட்டாக தண்ணி பாருங்கள், நான் எவ்வளோ எடுத்துக்கோம் பாருங்கள். ஏன்னா நம்ம தயிர் போட்டிருக்கோம், அதுலேயே தண்ணி இருக்குது. வெண்டைக்காய் ரொம்ப தண்ணி ஊற்றி குழகுழன்னு வேக வைக்கக்கூடாது. இந்த பதத்திலே தான் 1/2 வேக்காடில் தான் வெண்டைக்காய் சாப்பிட்ணும். பொதுவாக எந்த காயாக இருந்தாலும் 1/2 வேக்காடு தான் சாப்பிட்ணும், உடம்புக்கு நல்லது. அப்போ தான் லைட்டாக நான் தண்ணி தெளித்து தான் விட போகிறேன். அவ்வளோதான். அடுப்பு தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்துடும். ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. அடுப்பு இந்த மாதிரி பொருள்லாம் செய்யும் போது ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. இது ஒரு 10 நிமிஷத்தில் வெண்டைக்காய் ரெடி ஆகிடுமா? 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி பாருங்கள். தனியாக இருக்கு பாருங்கள் வெண்டைக்காய். இது நம்ம செய்ய தெரியாமல் செய்தால் குழப்பா அப்படியே ஒன்றால் ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் போடுறோம். மேலோட்டம் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன். பச்சை கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா கட் பண்ணி இந்த பிச்சு போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு வதக்காங்க. ஃபைனலில் இந்த மாதிரி பண்ணுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. அவ்வளோதான், ஈஸியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ எப்படி சொல்லி டிஸ்பிளேல பார்க்கலாம். ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.